தேர்ச்சிகளை பெற வேண்டும் என்பதில் ஆசிரியர்கள் காட்டும் அக்கறைக்கு சிறந்த உதாரணமாக இது அமைகின்றது. 2014ஆம் ஆண்டு காப்போத்தா சாதாரண பரீட்சை பெறுபவர்களில் நமது கல்லூரி முதன்நிலையில் காணப்படுகின்றது. 101 மாணவர்கள் உயர வகுப்புகளுக்கு தகுதி பெறும் அதேவேளை அநேக பாடங்களிலும் 77% சித்தியை பெற்றுள்ளனர். கிடைத்த இந்த களத்தை எங்களுடைய மாணவ செல்வங்கள் மிகவும் நேர்த்தியாக ஒழுங்காக பயன்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களை நெறிப்படுத்தி ஆசிரியர்களும் அவருடைய திறமையை வெளிக்கொணர்வதற்காக சகல முயற்சிகளும் எடுத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இங்கே நடைபெற்ற நிகழ்ச்சிகள் ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வி, உயர்கல்வி ஆகிய 3 பிரிவுகளிலும் மாணவருடைய அந்த தரத்தை தகுதியை உடம் போட்டு பார்க்கக்கூடிய விதத்திலே அமைந்திருக்கிறது. பொதுவாக பேசப்படுகின்ற இந்த பொது பரீட்சைகள் சாதாரண தரம், உயர்தர பரீட்சைகளும் அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையையும் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையிலே எங்களுடைய மாகாணம் மிக மிக கீழ்நிலையிலே ஏனைய 9 மாகாணங்களோடு ஏனைய 8 மாகாணங்களோடு நாங்கள் ஒப்பிடும் பொழுது 9வது மாகாணமாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை நாங்கள் மறந்து போக முடியாது. மற்றைய மாகாணங்கள் எல்லாம் 8 இடங்களையும் பிடிக்க நாங்கள் 9வது இடத்திலே இருக்கிறோம் என்பதை இந்த மாகாணத்திலே அல்லது இந்த மாவட்டத்திலே எங்களுடைய வலயத்திலே ஆரம்ப கல்விக்கு பொறுப்பாக இருப்பவர்களும் ஏனைய இடைநிலை கல்விக்கு பொறுப்பாக இருப்பவர்களும் கல்வி அதிகாரிகளும் பெற்றோர்களும் இந்த கல்வியின்பால் நாட்டமுடையவர்களும் சிந்திக்க வேண்டும். நாங்கள் 9வது மாகாணம். இன்னும் ஒரு விஷயமும் இருக்குது. இலங்கையில் 98 வலயங்கள் இருக்கிறது, கல்வி வலயங்கள் 98 கல்வி வலயம் இருக்குது. இந்த 98 கல்வி வலயத்தையும் கடந்த 2015ஆம் ஆண்டு இப்பொழுது வந்த ஸ்காலர்ஷிப் ரிசல்ட்ஸை வைத்து வரிசைப்படுத்தினால் 98 கல்வி வலயங்களிலே 98வது இடம் எங்களுடைய மாவட்டத்துக்குரியது வலயம், 97வது வலயமும் எங்களுடைய மாகாணத்துக்குரியது, 96வது இடமும் எங்களுடைய மாகாணத்துக்குரியது, 95வது இடமும் எங்களுடைய மாகாணத்துக்குரியது. இது ஒரு நான் வலயங்களை சொல்லவில்லை. ஆகவே இந்த கடைசி நிலைமைகளை இந்த 98 வலயத்திலையும் எங்களுடைய மாகாணத்தினுடைய வலயங்கள் பெற்றிருக்கின்றது. ஒரு சில வலயங்கள் நகரத்தை ஒட்டி இருக்கின்ற ஒரு சில வலயங்கள் கொஞ்சம் முன்னேற்றம் கண்டிருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக ஆரம்ப கல்வி என்பது ஏனைய மாகாணங்களோடு ஒப்பிடும் பொழுது நாங்கள் மிகவும் பின்னடைந்த நிலையில் இருக்கின்றோம் என்பது நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதற்கு காரணம் பல வலய கல்வி பணிப்பாளர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆரம்ப கல்வியிலே காணப்படுகின்ற சில தகுதியான ஆசிரியர்கள் அல்லது ஆசிரியர் பற்றாக்குறை. நகர பாடசாலைகளிலே சில பாடசாலைகளிலே தேவைக்கு அதிகமான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அந்த ஆசிரியர்கள் கிராமங்களுக்கு போவதற்கு விரும்பாத ஆசிரியர்களாக ஒரு காலமும் கூட கிராம பக்கத்துக்கு போகாத ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். இது ஒரு பிழையான ஒரு நடத்தை. ஒரு ஆசிரியர் எனப்படுபவர் கிராமிய பாடசாலைகள் கொஞ்சம் தொலை தூரத்திலே உள்ள பாடசாலைகளிலும் வாழ்நாளிலே தன்னுடைய கடமையை ஒரு 5-6 வருஷங்களுக்கு செய்ய வேண்டும். ஆனால் அப்படி இல்லாமல் தாங்கள் சுகமாகவே நகரத்துக்குள்ளே இருக்க வேண்டும் என்று அந்த இருப்பது என்பது எங்களுடைய பிள்ளைகளை பாதிக்கும் ஒரு விடயமாக இருக்கிறது.